பாரதிய ஜனதா கட்சியில் மாநில துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள குஷ்பு அவர்கள் நம்மோடு இருக்காங்க. மேடம்கிட்ட பேசலாம். மேடம் வணக்கம். மேடம், பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சு ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினராக இருந்தீங்க. இப்போ அதை ரிசைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ மாநில அளவில் ஒரு துணைத் தலைவர் பொறுப்பு கிடைச்சிருக்கு. பாஜக துணைத் தலைவர் பொறுப்பு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுவும் உங்களுக்கு கட்சியில் கொடுத்துருக்கு, நீங்க எப்படி பார்க்க? எந்த கட்சி இருந்தாலும் எந்த ஒரு இடம் இருந்தாலும் உங்களுக்கு துணை தலைவர் சொல்லும்போது நிச்சயமாக ரொம்ப முக்கியமான பொறுப்பு அது. ஸோ இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை நம்பிக்கை வச்சுட்டு இந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஈஸி கிடையாது. வந்தோடனே நான் கட்சிக்கு ஒரு 5 வருடங்கள் ஆகுது. ஆனால் வந்தோடனே எனக்கு கண்டினியூஸாக ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக வேறு இருக்கேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கும்போது நம்பிக்கையோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. மேடம், ரொம்ப ஆண்டுகள் ஆன மாதிரி இருக்குது. ஆனாக்கா கொஞ்ச நாளாவே ஏதாவது பொறுப்பு கொடுக்காம தவிர்த்திருந்தாங்களா, இல்லை இதுதான் சரியான காலமா, எலெக்ஷன் ஓட்டி கொடுத்ததா சொல்றாங்க, எப்படி? அப்படி இல்லை. எல்லாருக்கும் எப்போ எந்த பொறுப்பு கொடுக்கணும், யார் எந்த வேலையை செய்யணும்னு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப நாளாக இருக்கீங்க ஆனால் காணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க. 5 வருடங்களாக டிஎம்கேல இருந்தேன். திமுகவில் இருக்கும்போது எந்த பொறுப்பில் இருந்தேன்? காங்கிரஸில் இருந்தேன். எந்த பொறுப்பில் இருந்தேன்? ஒரு தேசிய செய்தி தொடர்பாளராக மட்டும்தான் இருந்தேன் காங்கிரஸில். ஆனால் எந்த பொறுப்பு கொடுக்கப்படலையே எனக்கு. அதே மாதிரி திமுகவில் இருக்கும்போது 5 வருடங்களாக அங்கே இருக்கும்போது எந்த பொறுப்பும் கொடுக்கப்படலையே எனக்கு. வேலை செய்யணும், அவ்வளோதான். அட்லீஸ்ட் பாஜகவில் பொறுப்பு பேக் டு பேக் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் டிவியில் வந்துட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும், ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டே இருக்கணும். எப்போ யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கணும், யார் என்ன வேலையை செய்யணும்னா கட்சியில் முடிவு பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. மேடம், கடந்த மக்களவை தேர்தல் அப்பவே நீங்க எலெக்ஷன்ல போட்டி போடுவீங்கன்ற ஒரு பரவலான பேச்சு அடிபட்டுச்சு. ஆனா நீங்க எலெக்ஷன்ல போட்டி போடல, சீட்டு கொடுக்கலன்னாங்க. பட் இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்க போகுது? நீங்க எலெக்ஷன்ல போட்டியிட போறீங்களா? குறிப்பா 1000 விளக்கு தொகுதியில் நீங்க போட்டியிட வாய்ப்புன்னு சொல்றாங்க, அது எப்படி இருக்கு? 2011 அரசியலுக்கு வந்தேன். கரெக்டாக 15 வருடங்கள் ஆகுது. 2011 இன்னி வரைக்கும் அது சட்டமன்ற தேர்தலாகவே இருக்கட்டும், இல்லை பாராளுமன்ற தேர்தலாகவே இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் என் பேர் அடிபட்டுட்டே இருக்கு. அவங்க போட்டியிட போகிறாங்க. நான் எங்கேயுமே போட்டியிட போகிறேன்னு நான் சொன்னதே கிடையாது. ஆனால் ப்ரெஸ்ஸோ இல்லை மக்களோ அவங்களே முடிவு பண்ணிவிடுவாங்க போட்டியிட போகிறாங்க. அப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன். அவங்களே ஒரு கதை கட்டிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு அது பழகிடுச்சு. 2021 எனக்கு 1000 விளக்கு தொகுதி எனக்கு கொடுத்தாங்க. அதுவே ஒரு சர்ப்ரைஸாக வந்தது. ஏன்னா செப்பாக் ட்ரிப்ளிகேனில் ஒரு பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பொறுப்பில் இருந்தேன், அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு நீங்கள் 1000 விளக்கில் போட்டியிட போகிறீங்க, நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொன்னாங்க. இப்போது இந்த துணைத் தலைவருக்கான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. 2026 அதிமுகவுடைய கூட்டணி இருக்குது. எந்தெந்த தொகுதி கொடுக்க போகிறாங்க, யார் யார் எத்தனை சீட்ஸ் கொடுக்கப்பட போகிறது அது நமக்கு தெரியாது. எத்தனை சீட்ஸ் கொடுப்பாங்க அதுவும் தெரியாது. அது மேல் இடத்துல மாநில தலைவரும் டெல்லியில் இருக்கிற லீடர்ஸும் இங்கே இருக்கிற இபிஎஸ் அவர்களும் அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும். ஸோ இப்போவே நான் ஒரு இடத்துல போட்டியிட போகிறேன், இல்லை 1000 விளக்கில் மறுபடியும் போட்டியிட போகிறேன், அது எல்லாமே ஹம்பக். யாருக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். முக்கியமானது இந்த கூட்டணி ஜெயிக்கணும். தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு யாருமே எதுவும் சாதிக்க போகிறது இல்லை. எங்களுடைய நோக்கம் ஒன்று தான், திமுகவை வீழ்த்தணும். அவங்களுடைய ஆட்சியில் தமிழகம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு கீழே இறங்கி இருக்கிறா நம்ம பார்த்தாலே தெரியுது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வளர்ச்சி எதுவுமே இல்லை, எல்லாரும் கஷ்டத்தில் இருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் 0ல் இருக்குது. ஒரு ட்ரக்ஸ் இருக்கட்டும், போதைப் பொருட்கள் இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு கள்ளச்சாரம் விஷயங்கள் இருக்கட்டும், இல்லைன்னா கொலை கொள்ளை, அது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது தமிழகத்தில் லா அண்ட் ஆர்டர் சுத்தமாக இல்லை. ஸோ எங்களுடைய நோக்கம் ஒன்று தான், திமுக ஆட்சி ஒழிக்கணும். ஏன்னா திமுக இன்னைக்கு மைசெல், நானும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும். மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எப்படி வேணும் போட்டோம், நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ பாஜக அதிமுகவோட கூட்டணியோடைய நோக்கம் ஒன்று தான், திமுகவை வீழ்த்தணும். அதுக்கான நாங்கள் முயற்சி பண்ணுவோம். மேடம், நீங்க சினிமால மிக பிரபலமா இருந்த காலகட்டங்களில் மக்கள் கோவில்லாம் கட்டினாங்க, அந்த அளவுக்கு ஒரு பிரபலமா இருந்தவங்க நீங்க. இன்னைக்கும் சினிமால பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. பட் தமிழக மக்களோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அன்பா இருக்கட்டும், உங்களுடைய சினிமாவில் ரசிக்கிறதா இருக்கட்டும், அரசியல்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த கெப்பாசிட்டியில் அதை கேட்குறீங்க? ஒரு துணைத் தலைவராக கேட்குறீங்களா,
அது கட்சிக்கு ஆதரவு, தனிப்பட்ட முறையில வந்து யாருக்குமே ஆதரவு இருக்காது. அப்படின்னா எல்லாரும் வந்து இன்னைக்கு சினிமாலேருந்து வந்தவங்க முதல் தேர்தலே முதலமைச்சர் ஆயிருக்கலாங்க. புரட்சி தலைவர் இருக்கிற காலம் வேற, அம்மையார் ஜெயலலிதா அவங்க சினிமாலேருந்து வந்தவங்க அந்த காலம் வேற, கலைஞர் வந்த காலம் வேற, அங்கே வந்து நீங்க தெலுங்குல பாத்தீங்கன்னா என்டிஆர் அவர்கள் வந்த காலம் வேற. இப்போ மக்கள் மாறி இருக்காங்க. வந்த உடனே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், வந்த உடனே நான் வந்து ஒரு பெரிய தலைவர் ஆயிடுவேன், மக்கள் மத்தியில் எனக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும், அப்படி கிடையாது. ஓட்டிங் பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும், மக்களுடைய சிந்தனை மாறிட்டே இருக்கும். ஸோ எந்த நேரத்தில் யாருக்கு வாக்களிக்கணும் மக்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி வாக்களிப்பாங்க. இப்போ நீங்க சினிமா பத்தி சொன்னதுனால இன்னொரு கேள்வி, விஜய் அவர்களும் நீங்களும் பாத்தீங்கன்னா சினிமால தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்க. விஜயும் அவர்களும் ஒரு சினிமால ஒரு மிக பிரபலமான ஒரு ஹீரோ, நீங்களும் ஒரு ஹீரோயினா இருந்திருக்கிறீங்க. சினிமாவை பொறுத்தவரை உங்களோட பெரிய நட்பு இருந்திருக்கும். பட் இன்னைக்கு அரசியல் கலந்தும் போது அவர் ஒரு எதிரணியில இருக்காரு. குறிப்பா வந்து பாஜக வந்து கொள்கை எதிரியா பார்க்கக்கூடிய நிலையில நீங்க எப்படி அவருக்கு எதிராக அரசியல் பண்ண போறீங்க? அவருடைய அரசியல் களம் எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிய வைக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. முக்கியமானது இன்னைக்கு விஜய் பார்க்கும்போது நான் வந்து எப்பவுமே விஜய் வந்து என் தம்பி தான் சொல்வேன். அவர் வந்து வேற இடத்துல இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியாக எதிர்கட்சியில் அப்படி சொன்னாலும் அதுல வந்து பிரச்சனையே இல்லையே. ஏன்னா அவருடைய செயல் வேற, அவருடைய பயணம் வேற, அவருடைய நோக்கம் வேற, அவருடைய சிந்தனை வேற, எல்லாமே வேற வேற இருக்கு. ஒரு தம்பிங்கிறது முறையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்து எப்பவுமே நான் வந்து கொடுப்பேன், வாழ்த்து சொல்வேன். அவர் வந்தோடனே ஜெயிப்பாரா இல்லையா அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதை நான் இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்விக்கு சொன்னேன். புரட்சி தலைவருடைய காலம் வேற, என்டிஆருடைய காலம் வேற, இப்போ மக்கள் வந்து வேற மாதிரி இருக்காங்க. ஸோ இப்பதான் வந்திருக்கிறாரு. ஆனா என்ன வெளியிலேருந்து வெறும் விரல் நீட்டிட்டு இது சரியில்லை அது சரியில்லை சொல்லாம அவர் கீழே இறங்கி வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறாரு. அது வரைக்கும் சந்தோஷம். மேடம், மக்கள் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவங்க எல்லாம் கூட எதிர்பார்க்கறாங்க முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எப்போ பொறுப்பு கொடுப்பாங்கன்ட்டு. இப்போ உங்களுக்கு பொறுப்பு வந்திருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க அவருக்கு பொறுப்பு? இல்ல, நிச்சயமாக கொடுக்கப்படும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர், அவர் ஒரு ரொம்ப துணிச்சலான ஒரு தலைவர் நம்ம பார்த்திருக்கோம் பாஜக அதுக்கு தமிழகத்துல. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு காத்துட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பொறுப்புலாம் கொடுத்துட்டாங்க. அரசியல் பயணத்தை எப்போ தொடங்குவீங்க? அரசியல் பயணமின் பிரச்சாரமாவோ இல்ல மக்கள் மத்தியில் எப்போ போய் சேர போறீங்க? இப்பதான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் யாருக்கு என்ன பொறுப்பு, ஒரு மாநில துணைத் தலைவருக்கான பொறுப்பு இருக்கு. ஆனா நிச்சயமாக அது பிரிச்சு கொடுக்கப்படும். பிரிச்சுட்டு நீங்க இந்த ஏரியா பாருங்க, மற்றவங்க இந்த ஏரியா பாருங்க. அது எல்லாமே நம்மளுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுடைய பயணம் தொடங்கும். தேங்க்யூ மேடம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷோவுடன் சுரேஷ்குமார்.